மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். தேவசகாயம் பிள்ளை சுடப்பட்டு கீழே விழுந்த இடத்த தான் நான் பார்க்க போகிறோம். அந்த சர்ச்சுக்கு ரைட் சைடில் மேலே ஏறி வந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் சுடப்பட்டு கீழே விழுந்தாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா ஒரு மரத்தாலான சிலுவை இருந்துச்சு. இப்போதான் இது புதுசாக பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் மாற்றி வச்சுட்டு இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதை பாருங்க, அங்கே மேலே இருந்தால் கீழே விழுந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சள் விழுது. இது வந்து இவர் இறந்தப்போ இது மஞ்சள் விழுதா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் மேலே ஏறி போனோம்னா அங்கே வந்து கண்ணீர் பாறை இருக்குது. இதுக்கு ஒரு வரலாறு உண்டு. கண்ணீர் பாறை எப்படி உருவாகுச்சு அப்படின்னா, தேவசாயம் பிள்ளை சுடப்பட்டு இறந்த உடனே அந்த பாறைகள் அழுததா ஒரு வரலாறு இருக்குது. ஸோ இப்போவும் அந்த இடத்துலேருந்து தண்ணீர் வரதை நம்மளால் பார்க்க முடியும். இதில் பார்த்தா தெரியும், அங்கங்கே ஈரமாக இருக்குது. அது பாறையிலேருந்து வர தண்ணி தான். அதுதான் கண்ணீர் பாறைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.